மாத்தி யோசிச்சீங்க. தற்போது சிறு தொழில் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருகின்றது. சிறு தொழில் முனைய பல்வேறு வாய்ப்புகள் இருப்பினும் காளான் வளர்ப்பில் குறைந்த செலவில் அதிக லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் காளான் வளர்ப்பில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றனர். குறுகிய காலத்தில் அறுவடை நிலையை எட்டுவதால் காளான் வளர்ப்பு விவசாயிகளிடையே அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் சிப்பி காளான் வளர்த்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா காரியநாடல் கிராம வேளாண்மையாளர் பி. ராமலிங்கம் அவர்கள் தரும் தகவல்கள். நான் மதுரையில் விவசாய கல்லூரியில் 2012 காளான் பற்றி ட்ரைனிங் எடுத்தேன். அதுக்கு பிறகு காளான் பண்ணை வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி 2016 காளான் பண்ண ஆரம்பித்தேன். தினசரி ஒரு 20 30 பெட்டு வரையும் போட்டுக்கிட்டு ரெகுலராக காளான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தினசரி கிட்டத்தட்ட 10 கிலோ வரையும் காளான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக. நான் ஆரம்பத்தில் சிப்பி காளானும் பால் காளானும் பண்ணினேன். எனக்கு சிப்பி காளானுடைய வியாபாரம் நிறையா இருக்கிறதுனால பால் காளான் நிப்பாட்டிட்டு அந்த பால் காளான் ஷெட்லேயும் இப்போ சிப்பி காளானை மாற்றி தொடர்ச்சியாக நல்ல முறையில் எடுத்துகிட்டு வரேன். இது சம்மந்தமாக எனக்கு கொஞ்சம் அறிவியல் நாலேஜ் நிறையா கொடுத்தது. மதுரையிலேருந்து கற்றுக்கிட்டாலும் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய வேளாண் மண்டல ஆராய்ச்சி நிலையத்திலேருந்தும் வேளாண் அறிவியல் மையத்திலேருந்தும் நிறையா எங்களுக்கு டெக்னிக்கல் விஷயம் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அதன் மூலமாக நிறையா மாற்றங்கள் பண்ணி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிப்பி காளான் கிட்டத்தட்ட ஒரு பால் காளான் ஷெட்டில் எடுக்கிற மாதிரி பள்ளத்தில் ஒரு நல்ல முறையில் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நிறையா வழிகாட்டி அதில் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நல்ல முறையில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெகுலராக நிறையா மாற்றங்கள் பண்ணி கிட்டத்தட்ட இந்த செட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக ட்ரையல் பர்பஸாகவே போட்டு எடுத்துகிட்டு வர்றோம். இப்போ தான் முழுமையாக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட இன்னும் அதிகமான அளவுக்கு வருமானம் எடுக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறையா மாற்றங்கள் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு அந்த காளான் பட்டுக்கு தேவையான வைக்கோல் நேரடியாக விவசாய இடத்துலேருந்து அறுத்து வாங்கிட்டு சரியான ஈரப்பதத்தில் காய வச்சு எடுத்துகிட்டு அடைஞ்சி வச்சுக்கிட்டு அதை 5 சென்டிமீட்டர் அளவுக்கு அதை கட் பண்ணி 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கிறோம். ஊற வச்ச வைக்கோலை திரும்ப எடுத்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆட்டோக்குள்ளையில் வச்சு 15 PSI ப்ரெஷரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு வேக வச்சு எடுத்து அதை ஆற வச்சு அந்த ஆற வச்ச வைக்கோலில் 65% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த வைக்கோல் எடுத்து புழிஞ்சால் தண்ணி சொட்டக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வச்சுக்கிட்டு இது காளான் விதையையும் இதையும் ஒரு 12க்கு 24 கவரில் வச்சு 5 அடுக்காக மாற்றி மாற்றி விதைகள் போடுறோம். இதுக்கான விதைகள் அருப்புக்கோட்டை வேளாண் மையத்திலேருந்து வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் இது ரெகுலராக பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 பெட்டு வரையும் போட்டுட்ருக்கோம். ஒரு பெட்டு போட்டதுலேருந்து 15லேருந்து 17 நாள் மொட்டு வருது. 22 நாளுக்குள்ளே பறிக்க ஆரம்பிச்சிடும் ஈல்டு. அதிகபட்சமாக 60 நாள் வரையும் அந்த பெட்டை பாதுகாக்கிறோம். 60 நாளுக்குள்ளே ஒரு பெட்டில் கிட்டத்தட்ட 1 கிலோ வரையும் நாங்கள் காளான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த காளான் சுவையாக சிப்பி காளான் நல்ல சுவையாக இருக்கிறதுனால லோக்கலையை டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதிகமான லாபமும் கிடைக்கிது, நல்ல முறையில் சேல்ஸும் ஆகுது. இந்த காளான் தொழில் நாங்கள் டெய்லி 20லேருந்து 30 பெட்டு போடுறோம். இந்த செட்டுக்குள் கிட்டத்தட்ட 900 பெட்டு நாங்கள் போடுறோம். இது 30 நாளில் போட்டு முடிச்சிடுவோம். அடுத்தடுத்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்ம 2 ஷெட் வச்சுக்கோம், மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வருவோம். சிப்பி காளான் பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிமையாக எல்லாருமே வீட்டிலேயே வளர்க்கக்கூடியது. விவசாயிகள் தன்னுடைய விவசாய நேரத்தை போக மீத நேரத்தில் தாராளமாக வளர்த்துக்கலாம், பொழுதுபோக்காகவும் வளர்த்துக்கலாம், நிரந்தர தொழிலாகவும் பார்த்துக்கலாம். ஏன்னா அருமையான தொழில். இந்த காளான் வளர்த்து லோக்கலில் இங்கனுக்குள்ளேயே கிராமத்திலேயே ஒரு பாக்கெட் 200 கிராம் பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்கிறோம். கிலோ 250 ரூபாய்க்கு விற்கிறோம். இதே நாங்கள் லோக்கலில் விற்ற போக மிச்சத்தை ஹோல்சேலில் கொண்டு போகும்போது கிலோ 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த காளான் தொழில் நாங்கள் குடும்பத்தோடு ஈடுபட்டு நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் 3 வருஷமாக நல்ல லாபகரமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். மிக அற்புதமாக இன்கம் இருக்குது, மனநிறைவோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு தினசரி வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தொழிலும் கூட. மேலும் விவரம் பெற பி. ராமலிங்கம் அவர்களை 09943923641 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.